தன்னிறைவு மிக்க இந்தியா எனும் துணைப்பொருளின் கீழ் 3 முக்கிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தல் மற்றும் நிலையற்ற உலகளாவிய மாற்றங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வலிமையை உருவாக்குதல், மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றி வளமான இந்தியாவை நோக்கிய பயணத்தில் மக்களை பங்காளிகளாக்குதல், நாட்டின் ஒவ்வொரு வலயத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வளங்களையும் வசதிகளையும் சமமாக பகிர்ந்தளித்தல் என்பன இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நடுத்தர வர்க்கத்தினர் அரசாங்கத்திற்கு செலுத்தும் வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். இந்திய வரலாற்றில் ஞாயிற்றுக்கிழமையொன்றில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். விக்சித் பாரத் எனப்படும் அபிவிருத்தி அடைந்த இந்தியா திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பினை உருவாக்குதல், உற்பத்தி துறை மற்றும் நவீன தொழில்நுட்ப துறைகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஆண்டிற்கு 7 லட்சம் ரூபாய் வருமானத்தை பெறும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு வருமான வரி விலக்களிக்கப்பட்டுள்ளது. 7.7 கோடி விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பாற்பண்ணையாளர்களுக்கான குறுகிய கால கடன் வரையறை 5 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. 36 வகையான உயிர்காக்கும் மருந்துகளுக்கான இறக்குமதி வரி முற்றாக நீக்கப்பட்டுள்ளது. கையடக்க தொலைபேசிகள் மற்றும் இலத்திரனியல் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் மின்கலத்தின் மூலப்பொருட்களுக்கு வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. நிதி மற்றும் தொழில்நுட்ப மையங்களை இணைக்கும் புதிய அதிவேக ரயில் மார்க்கங்களை அமைப்பதற்கான யோசனையும் இந்திய வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறைக்காக செயற்கை நுண்ணறிவு மையம் நிறுவும் யோசனையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. உலகில் தங்கத்தை கொள்வனவு செய்யும் 2வது மிகப்பெரிய நாடாக திகழும் இந்தியா தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை 6% குறைத்துள்ளது. வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான வரி விகிதம் 35% குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்காக எவ்வாறான விடயங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன? அயல் நாடுகளுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யும் வேலை திட்டத்தின் கீழ் இம்முறை இலங்கைக்கு 400 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பூட்டானுக்கு 2288 கோடி ரூபாயும், நேபாளத்திற்கு 800 கோடி ரூபாவும், மாலைத்தீவுகளுக்கு 550 கோடி ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது.